வணக்கம். இது தி டீப் டைவ். உங்க நிறுவனத்துல தகவல்களை எப்படி இன்னும் புத்திசாலித்தனமா பயன்படுத்தலாம். இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண தி டேட்டா விஷன் டு வேல்யூ புத்தகத்தோட 8வது அத்தியாயத்தை வச்சு ஒரு உண்மையான தகவல் சார்ந்த கலாச்சாரம், அதாவது டேட்டா ட்ரிவன் கல்ச்சரை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா வெறும் கருவிகள் மட்டும் வாங்கி போட்டா போதுமா? பத்தாது இல்லையா? அந்த கலாச்சாரத்தோட ஆணி வேர் என்ன, அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரலாம், இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை கூட எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிறது தான் எங்க நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த தகவல் சார்ந்த கலாச்சாரம்ங்கிறது ஏதோ டெக்னாலஜிய இன்ஸ்டால் பண்ணிட்டா முடிஞ்சிடுற விஷயம் இல்ல. அதுக்கு சில முக்கியமான தூண்கள், அதாவது கோர் எலிமெண்ட்ஸ் தேவை. இந்த அத்தியாயத்துல 5 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் தகவல் அறிவு, டேட்டா லிட்ரசி. இது நீங்க இணைக்கிறது கொஞ்சம் ஆழமான விஷயம். அதாவது நிறுவனத்துல எல்லாருமே எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை பார்த்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். தேவைப்பட்டா அத பத்தி கேள்வி கேட்கவும் தெரியணும். இது ஏதோ ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி இல்ல. இது ஒரு அடிப்படை ஸ்கில் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. இல்லைன்னா என்ன ஆகும்? எவ்ளோ விலை உயர்ந்த கருவிகள் இருந்தாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஒரே குழப்பம்தான் வரும். ஆமா, கரெக்ட். இது எப்படின்னா, நல்ல திறமசாலிகள் கையில சரியான டூல்ஸ் கிடைக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் கேர் நிறுவனத்தை எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மருத்துவ ஊழியர்களுக்காக, இவங்க டேட்டா அனலிஸ்ட் கிடையாது, அவங்களுக்காக குவார்ட்டர்லி ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, வெறும் ட்ரைனிங் மட்டும் இல்ல. ஒவ்வொருத்தரோட வேலைக்கு ஏத்த மாதிரி, அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி அந்த ட்ரைனிங் இருக்கணும். சில கம்பெனிஸ் டேட்டா மென்டர்ஸ் அப்படின்னு கூட ஆள் வைக்கிறாங்க. இதுல உண்மையில என்ன நடக்குதுன்னா, தகவல் புரிய ஆரம்பிக்கும் போது எம்ப்ளாயீஸ் வெறும் ஆர்டர் ஃபாலோ பண்றவங்களா இல்லாம யோசிச்சு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய எம்பவர்மெண்ட். முழுசா இருக்கு, சரியான நேரத்துல கிடைக்குதுன்னு யூசர்ஸ் நம்பணும். இந்த நம்பிக்கை இல்லாட்டி என்ன ஆகும்? விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். டீம்ஸ் அவங்க உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. இல்லனா நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொந்தமா அந்த ஷேடோ ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், அதேதான், ஷேடோ ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன ஆகும்? ஒரே விஷயத்துக்கு 10 வருஷம் டேட்டா இருக்கும். ஒரே கன்ஃபியூஷன் தான். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த பிரச்சனையை சமாளிக்க என்ன பண்ணாங்கன்னா, டேட்டா குவாலிட்டி ஸ்கோர் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மூலமா டேட்டாவோட தரம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் ஓப்பனா பார்க்க முடிஞ்சது. அப்புறம் குவாலிட்டி செக்ஸை ஆட்டோமேட் பண்றது, ஒவ்வொரு முக்கியமான டேட்டாவுக்கும் ஒரு ஸ்டுவர்ட், அதாவது பொறுப்பாளரை நியமிக்கிறது, இதெல்லாம் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணும். ஆனா நம்பிக்கைங்கிறது ஒரே நாள்ல வராது. அதை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, அப்ப பயிற்சி இருக்கு, நல்ல தரமான டேட்டாவும் இருக்கு, நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அடுத்து என்ன? மக்களை இந்த வழியில போக வைக்கணும் இல்லையா? அங்கதான் இன்சென்டிவ்ஸ், அதாவது ஊக்கத்தொகைகள் வருது. பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, ரிவார்ட்ஸ், இதெல்லாம் டேட்டாவை யூஸ் பண்ணி ரிசல்ட் கொண்டு வரதோட லிங்க் பண்ணும். இது சிம்பிள் ஹியூமன் சைக்காலஜி தான். எதுக்கு ரிவார்ட் கிடைக்குதோ அதை நோக்கி தான் நம்ம போவோம். ஒரு சேல்ஸ் டீம் எடுத்துக்கோங்களேன். அவங்க போனஸ் வெறும் எத்தனை டீல் க்ளோஸ் பண்ணாங்கங்கிறத மட்டும் பார்க்காம, ப்ரிடிக்டிவ் மாடல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லீட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்க, எப்படி சேல்ஸ் அதிகமாக்குனாங்கிறதையும் சேர்த்து பார்த்தா நிச்சயமா அந்த மாடல்ஸோட பயன்பாடு அதிகமாகும். எம்ப்ளாயீஸோட கேபிஐஸ்ல டேட்டா யூசேஜையும் ஒரு மெஷரை ஆட் பண்றது, டேட்டாவை வச்சு கிடைச்ச வெற்றிகளை எல்லார் முன்னாடியும் கொண்டாடுறது, இதெல்லாம் இந்த நடத்தையை இன்னும் வலுப்படுத்தும். பெரிய படத்துல பார்த்தா இன்சென்டிவ்ஸ் தான் ஒரு கம்பெனியோட உண்மையான ப்ரையாரிட்டிஸை எம்ப்ளாயீஸுக்கு காட்டுது. அப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஒத்துழைப்பு, கொலாபரேஷன். குறிப்பா பிசினஸ் சைட்ல இருக்கிறவங்களுக்கும் டேட்டா டீம்ல இருக்கிறவங்களுக்கும் நடுவுல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டீம் ஒர்க் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? டேட்டா சயின்டிஸ்ட் உருவாக்குற மாடல்ஸ் பிசினஸோட நிஜமான பிரச்சனைக்கு சொல்யூஷனா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. ஒரு டீமா ஆரம்பத்திலிருந்து டெலிவரி வரைக்கும் சேர்ந்து வேலை செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல கிரெடிட் கார்டு ஃப்ராட் கண்டுபிடிக்க ஒரு மாடல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஃப்ராட் அனலிஸ்டும் டேட்டா சயின்டிஸ்டும் ஒன்னா உட்காந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ் முக்கியம், எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணா அந்த மாடல் ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கும், பிராக்டிக்கலாவும் இருக்கும். இதுக்காகவே சில கம்பெனிஸ் இன்சைட் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்றாங்க. சில சமயம் 2 டீமுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்பட பிசினஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு ஆட்களை நியமிக்கிறதும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நோக்கம் என்னன்னா 2 உலகத்தையும் இணைக்கிறது தான். சரி, கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்விக்கு பயப்படாத ஒரு சூழல், சேஃப் டு ஃபெயில் என்வாயன்மெண்ட். புது ஐடியாஸை டேட்டாவை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும்.
ஒரு முயற்சி ஜெயிக்கலனாலும் அதுக்காக அவங்கள ப்ளேம் பண்ணவோ தண்டிக்கவோ கூடாது. அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டோங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமா, தோல்விக்கு பயந்தா புதுசா எதையும் யோசிக்க முடியாது. அங்க இன்னோவேஷனே இருக்காது. ஒரு சேஃபான சூழல்ங்கிறது ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு பெர்மிஷன் மாதிரி. ஒரு காமர்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண புது ஐடியாஸை டெஸ்ட் பண்ண ஹேக்கத்தான்ஸ் நடத்துவாங்க. சில ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம், ஆனா அதிலிருந்து கிடைக்கிற லெசன்ஸ் ரொம்ப வேல்யூபிள். வெறும் வெற்றிகளை மட்டும் கொண்டாடாம அந்த முயற்சிகளையும் அதுல கிடைச்ச பாடங்களையும் கூட அங்கீகரிக்கிற ஒரு கல்ச்சர் வேணும். இங்க தான் தோல்விங்கிறது வெறும் தோல்வி இல்ல, அது கத்துக்கிறதுக்கான ஒரு பகுதி அப்படின்னு மாறுது. ஆஹா, இந்த 5 முச்ச கூறுகளின் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல அடித்தளம் தெரியுது. லீடர்ஷிப் வழிகாட்டணும், எல்லாருக்கும் டேட்டா கிடைக்கணும், அத புரிஞ்சுக்கிற அறிவு வேணும், டேட்டா மேல நம்பிக்கை இருக்கணும், சரியான ஊக்கத்தொகை, நல்ல டீம் ஒர்க், அப்புறம் தைரியமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற சூழல். நீங்க பாத்தீங்கன்னா இது வெறும் டெக்னாலஜிய வாங்குறது இல்ல. இது மனுஷங்க, அவங்க வேலை செய்யற முறை, அவங்களோட மனப்பான்மை, இதையெல்லாம் மாத்துறத பத்தினது. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? வெறும் பேச்சா இல்லாம செயலாவும் மாத்தணும் இல்லையா? அதுக்கு புத்தகம் ஒரு 7 ஸ்டெப் சொல்லுது. முதல் படி, இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல, தலைமைத்துவத்தோட முழு ஆதரவை வாங்கணும். செக்யூர் லீடர்ஷிப் பை-இன். அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இது ஏதோ ஒப்புதலுக்காக சைன் பண்றது மட்டும் இல்ல, லீடர்ஸ் அவங்க எடுக்கிற முடிவுகள்ல எப்படி டேட்டாவை யூஸ் பண்றாங்கன்னு காட்டணும். இந்த மாற்றத்தால கம்பெனிக்கு என்ன லாபம், அதாவது ROI, என்ன ரிஸ்க் குறையும்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய வைக்கணும். ஒரு தெளிவான டேட்டா விஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அதை பத்தி திரும்ப திரும்ப பேசணும். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய ரீட்டைல் கம்பெனியோட CEO எல்லா எம்ப்ளாயி மீட்டிங்லயும் மெயின் KPI டேஷ்போர்டை வச்சு தான் பேசுவாரு. அதுவே ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்குது இல்லையா? இதை எப்படி செக் பண்றது? லீடர்ஸ் முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டாவர் கேக்குறாங்களா? அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் வெறும் பேப்பரோட நின்னுடுதா இல்ல உண்மையிலே செயல்பாடுல தெரியுதா? இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது 2வது ஸ்டெப், உங்க இப்போதைய நிலைமை என்னன்னு நேர்மையா பார்க்கணும். அசஸ் த கரண்ட் கல்ச்சர். உங்க கம்பெனில டேட்டா எவ்வளவு சுலபமா கிடைக்குது, எம்ப்ளாயீஸ்க்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, டேட்டா குவாலிட்டி மேல நம்பிக்கை இருக்கா, முடிவுகள் எப்படி எடுக்கிறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு மெச்சூரிட்டி அசஸ்மெண்ட் பண்ணணும். எங்க கேப் இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை சரி பண்ண முடியும். ஒரு பேசிக் ரூல் இருக்குல்ல, எதை அளக்க முடியாதோ அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பண்ணப்போ 80% மேனேஜர்ஸ் இன்னமும் பழையபடி எக்ஸெல் ஃபைல்ஸை நம்பி இருக்காங்கன்னு தெரிஞ்சது. இது நம்பிக்கை, பயன்பாடுன்னு பல கேப்ஸை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. உங்ககிட்ட இப்போதைய நிலைமைக்கு ஒரு பேஸ்லைன் ஸ்கோர் இருக்கா, முக்கியமான தடைகள் என்னென்னு லிஸ்ட் இருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கணும். 3வது படி தடைகளை நீக்கிறது பத்தி பேசுது. தகவல் அணுகலை மேம்படுத்துதல், இம்ப்ரூவ் டேட்டா ஆக்சசிபிலிட்டி. எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தேவையான டேட்டாவை ஈஸியா வேகமா எடுக்கிறதுக்கு வழி செய்யணும். அதுக்கு இந்த செல்ஃப் சர்வீஸ் BI டூல்ஸ் கொண்டு வரலாம். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ட்ரைனிங் கொடுக்கலாம். என்னென்ன டேட்டா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு டேட்டா கேட்டலாக் உருவாக்கணும். அது ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் யாருக்கு எந்த டேட்டா தேவைங்கிறத பொறுத்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் செட் பண்ணணும். ஏன்னா டேட்டா எடுக்கிறதே பெரிய வேலையா இருந்தா மக்கள் ஈஸியான வழியான அவங்க உள்ளுணர்வையே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ரியல் டைம் டேஷ்போர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு டிராஃபிக்ல ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரக் ரூட்ஸை உடனுக்குடனே மாற்ற முடிஞ்சது. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, உங்க எம்ப்ளாயீஸ் IT கிட்ட போகாம அவங்களுக்கு தேவையான டேட்டாவை அவங்களால எடுக்க முடியுதா? 4வது படி, மறுபடியும் அது அறிவுக்கு வருது. எல்லா மட்டங்களிலும் தகவல் அறிவில் முதலீடு செய்தல், இன்வெஸ்ட் இன் டேட்டா லிட்ரஸி. இது வெறும் சாஃப்ட்வேர் பட்டன் எங்க இருக்குன்னு சொல்லி தரதில்ல. அந்த டூல் கிளிக்ஸ் மட்டும் இல்ல, டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை வச்சு எப்படி ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணணும், எப்படி முடிவெடுக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும். இதுவும் ஒவ்வொரு ரோலுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். சில சமயம் நிஜ உலக சூழ்நிலைகளை வச்சு சிமுலேஷன்ஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்படி பண்ணும்போது எம்ப்ளாயீஸ் டேட்டாவை இன்னும் நம்பிக்கையோட ஹேண்டில் பண்ணுவாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறதும் குறையும். ஒரு பேங்க் பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கான டேட்டா 101 ஒரு கோர்ஸ் நடத்தினாங்க. 6 மாசத்துல ரிப்போர்ட்ல வர தப்பு கணிசமா குறைஞ்சது. உங்ககிட்ட இந்த மாதிரி லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து நடக்குதா? அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்றீங்களா? 5வது படி, நம்ம ஏற்கனவே பேசின அந்த நம்பிக்கையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது. தகவல் தரம் மீதான நம்பிக்கையை உருவாக்குதல். பில்ட் ட்ரஸ்ட் இன் டேட்டா குவாலிட்டி. சும்மா எங்க டேட்டா நல்லா இருக்குன்னு சொல்றது பத்தாது.
குவாலிட்டியை மானிட்டர் பண்ண மெஷர் பண்ண டூல்ஸ் யூஸ் பண்ணணும். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வெளிப்படையா காட்டுற ஸ்கோர் கார்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். ஒவ்வொரு முக்கியமான டேட்டா செட்டுக்கும் ஒரு ஸ்டூவர்ட், அதாவது பொறுப்பாளரை அப்பாயிண்ட் பண்ணணும். டேட்டா குவாலிட்டியில ஏதாவது பிரச்சனை வந்தா அதை உடனே சரி பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணாங்கன்னா, டேட்டா அக்யூரசி ஒரு லெவலுக்கு கீழே போனா ஆட்டோமேட்டிக்கா அலர்ட் போற மாதிரி செட் பண்ணாங்க. இதனால பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு சரி பண்ண முடிஞ்சுது. இதுல அந்த டிரான்ஸ்பெரன்சி, வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். குவாலிட்டி எப்படி இருக்கு, அதுக்கு யாரு பொறுப்புன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. 6வது படி, நடத்தையை மாற்றுவது பத்தி. ஊக்கத்தொகைகள் மற்றும் அங்கீகாரத்தை சீரமைத்தல். அலைன் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். இது வெறும் போனஸ் பத்தினது மட்டும் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல டேட்டா யூசேஜ் பத்தி பேசணும். டேட்டாவை வச்சு கிடைச்ச வெற்றிகள் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதை எல்லார் முன்னாடியும் பாராட்டணும். புதுசா கத்துக்கிறத, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றத கூட அங்கீகரிக்கணும். எதுக்கு பாராட்டு கிடைக்குதோ அதுதானே திரும்ப திரும்ப நடக்கும். ஒரு சேல்ஸ் டீம் புதுசா ஒரு ப்ரெடிக்டிவ் மாடலை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் காட்டினப்ப அத கம்பெனி மீட்டிங்ல சொன்னாங்க. அதை பார்த்து மத்த டீம்ஸும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க கம்பெனில டேட்டா யூஸ் பண்றதுங்கிறது ஒருத்தரோட ஜாப் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு பகுதியா மாறிடுச்சா, அதை யோசிக்கணும். சரி, கடைசியா 7வது படி. இது ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுடுற விஷயம் இல்ல, இது ஒரு தொடர் பயணங்கிறத உறுதி செய்யணும். தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் பின்னூட்டத்தை வளர்த்தல். ஃபாஸ்டர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். குவார்டர்லி ஒரு தடவை முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணணும். டேட்டா யூஸ் பண்றதுல ஆர்வமா இருக்கிற எம்ப்ளாயிஸை வச்சு டேட்டா கம்யூனிட்டிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம். அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து ஃபீட்பேக் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸையும் ப்ராசஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கல்ச்சர் சேஞ்சுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இல்லை, செஞ்சு முடிச்சுட்டு போக முடியாது. அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி. ஒரு எனர்ஜி கம்பெனி இந்த மாதிரி டேட்டா சாம்பியன்ஸ் நெட்வொர்க் ஒன்று உருவாக்குனாங்க. 3 மாசத்துல அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ற மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் டபுள் ஆனாங்க. ஃபீட்பேக்கை கேட்டு அதுபடி மாற்றங்கள் செய்ய ஒரு முறையான வழி, ஒரு ஃபார்மல் ஃபீட்பேக் லூப் உங்கள்கிட்ட இருக்கா? இதுதான் இந்த மாற்றத்தை நீடிக்க வைக்கும். சூப்பர்! இந்த 7 படிகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான பாதை தெரியுது. லீடர்ஷிப் சப்போர்ட் இருந்தா இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டி ஆகுது. இப்போதைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டா டார்கெட்டட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஆக்சஸ் ஈஸியா இருந்தா டேட்டா தேவைப்படும் போது கிடைக்கும். அறிவுல முதலீடு செஞ்சா எம்ப்ளாயீஸ் திறமையா மாறுவாங்க. நம்பிக்கை இருந்தா டேட்டாவை வச்சு முடிவெடுப்பாங்க. இன்சென்டிவ்ஸ் இருந்தா இது கம்பெனி முழுக்க பரவும். தொடர்ச்சியா இம்ப்ரூவ் பண்ணா இந்த கல்ச்சர் நீடிச்சு வளரும். இதுக்கு ஒரு நிஜ உலக உதாரணம் பார்க்கலாமா? ஒரு பெரிய நுகர்வோர் பொருட்கள் கம்பெனி. அவங்க ஒரு புது BI பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல பார்த்தா வெறும் 25% எம்ப்ளாயீஸ் தான் அதை யூஸ் பண்ணாங்க. ஏதோ சரியில்லைன்னு கம்பெனிக்கு புரிஞ்சுது. அவங்க என்ன பண்ணாங்க? டேட்டா சாம்பியன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சிலரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, மென்டர் பண்ண வச்சாங்க. ரிசல்ட் ஒரே வருஷத்துல யூசேஜ் 25%லேருந்து 82% ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவங்களோட குவார்ட்டர்லி ரெவென்யூ ஃபோர்காஸ்டிங் அக்யூரசி 18% இம்ப்ரூவ் ஆச்சு. பாருங்க, ஒரு டார்கெட்டட் பிளான், எம்ப்ளாயீஸோட பங்களிப்பு, இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு. அருமையான உதாரணம் இது. சரி, இறுதியா இந்த டிஸ்கஷன்ல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். 1, ஒரு கம்பெனியோட நீண்டகால வெற்றிக்கு டெக்னாலஜியை விட அதோட கல்ச்சர் தான் ரொம்ப முக்கியம். 2வது, லீடர்ஸ் சொல்றதை விட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறது தான் லீடர்ஷிப் பிஹேவியரை மாற்றத்தை கொண்டு வரும். 3வது, டேட்டா லிட்ரஸிங்கிறது டெக் டீமுக்கு மட்டும் இல்ல, பிசினஸ் டீம்ல இருக்கிறவங்களுக்கும் முடிவெடுக்கிற சக்தியை கொடுக்குது. 4வது, டேட்டாவை வச்சு முடிவெடுக்கிறத ஒரு நார்மல் பழக்கமா மாத்தணும்னா அதை நீங்க கொண்டாடணும், அதுக்கு ரிவார்டு கொடுக்கணும். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஒரு தகவல் சார்ந்த கலாச்சாரத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு பெரிய பயணம்னாலும் அதோட பயன்கள் ரொம்ப அதிகம்னு நல்லா புரியுது. இந்த கூறுகள், இந்த படிகள் பத்தி இவ்ளோ ஆழமா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்ச உங்களுக்கும் நன்றி. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இந்த கல்ச்சர் சேஞ்சுக்கான ஸ்டெப்ஸ், அதோட முக்கியமான பகுதிகளை பத்தி எல்லாம் பேசணும். உங்க சொந்த அனுபவத்துல இல்ல நீங்க வேலை செய்யற சூழல்ல டேட்டாவை உண்மையாவே எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு பெரிய கலாச்சார தடையதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நம்பிக்கையின்மையா, இல்ல அறிவு பத்தலையா, லீடர்ஷிப்ல பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது முற்றிலும் வேறொன்றா? யோசிச்சு பாருங்க.
அடுத்த முறை நம்ம சந்திக்கிறப்போ உங்க டேட்டா ப்ராஜெக்டை எப்படி பிளான் பண்றது, அத்தியாயம் 9 பிளானிங் யுவர் டேட்டா ப்ராஜெக்ட் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். நன்றி.